முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 30ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ. அஸ்வினி, நீங்கள் செய்யும் முயற்சிகளும் மாற்றங்களும் நீங்கள் விரும்பிய பலனை முடிவுகளை கொடுக்கும். சுக்கிரன், யாரும் செய்ய முடியாது என்று ஒத்திவைத்த முயற்சிகளை செயல்களை எல்லாம் என்று செய்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள். கார்த்திகை, உங்களுக்கு தனவரவு பணவரவு உண்டாகும். அரசு வழியில் ஆதாயங்கள் உண்டாகும். ரோஹிணி, இடமாற்றம் ஊர் மாற்றம் உங்களுக்கு திருப்தியை தரும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிலவும். மிருகஸ்ரீஷம், பேச்சில் உஷ்ணத்தை தணிக்கவும் ஆக்ரோஷத்துடன் பேசுவதை தவிர்க்கவும் குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் வந்து சேரும். திருவாதிரை, உங்களுக்கு பணபலம் ஆள்பலம் அதிகரிக்கும். அதனால் செல்வாக்கும் அதிகரிக்கும். புனர்பூசம், பெரிய திட்டங்கள் மூலம் உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக நடத்துவீர்கள். நண்பர்கள் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்கள். பூசம், உங்களுடைய செல்வாக்கு உயரும். தொழிலில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். ஆயில்யம், என்று லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். மகம், தேவையற்ற சிந்தனைகள் மனப்பதற்றத்தை உண்டாக்கும், மனக்குழப்பத்தை உண்டாக்கும். தனிமையை மனம் நாடும். பூரம், பெண்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீக்கும். இருந்தாலும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் என்பதால் அதை சிறப்பாக கையாண்டு வெற்றி காண்பீர்கள். உத்திரம், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காணும். நண்பர்கள் உதவுவார்கள். அரசு வழி காரியங்கள் வெற்றி கொடுக்கும். அஸ்தம், தொழிலில் நல்ல வெற்றிகள் பெற்று வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். சித்திரை, வாகன வீடு பரிமாற்றங்களில் நல்ல லாபங்கள் உண்டாகும். புதிய வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். சுவாதி, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகளின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். விசாகம், குழந்தைகளின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு வளர்ச்சிக்கு ஊக்ககரமாகவும் உதவிகரமாகவும் இருப்பீர்கள். அனுஷம், தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை எட்டி வெற்றி காண்பீர்கள். சக ஊழியர்களும் பெண்களும் உதவிகரமாக இருப்பார்கள். கேட்டை, இன்று பெரிய திட்டங்கள் மூலம் நண்பர்கள் உதவியுடன் வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய செல்வாக்கு நன்றாக உயரும். சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும். மூலம், அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு சோதனைகள் உருவாகும். திட்டங்கள் செயல்படுத்துவதில் சிரமங்கள் ஏற்படும். போராடம், உங்கள் திறமைகளுக்கு தனித்துவம் கிடைக்கும். அதே நேரத்தில் நண்பர்கள் உதவியால் அவைகளை செயல்படுத்துவதில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உத்திராடம், பணிசுமை கூடும். நண்பர்கள் உதவியால் அதை சமாளிப்பீர்கள். அரசு வழி காரியங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் ஒத்தி வையுங்கள். திருவோணம், வாழ்க்கை துணையால் நல்ல ஆதரவும் அனுகூலமும் உண்டாகும். ஆனால் அவர்களுடன் நீங்கள் பிணக்கத்தை ஏற்படுத்தாதீர்கள். அவிட்டம், வாகன பராமரிப்பு செலவுகள் வீடு பராமரிப்பு செலவுகள் கூடும். அதை செய்ய முற்பட்டால் அது ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலை பல நாட்களாக எடுத்துக்கொண்டு போகும். ஆகவே பராமரிப்பு வேலைகளை ஒத்தி வையுங்கள். சதயம், இன்று பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பூரட்டாதி, குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் உங்கள் விஷயங்களை தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். உத்திரட்டாதி, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும்.
ரேவதி. உங்கள் முயற்சிகள் மாற்றங்களை எல்லாம் உங்கள் நிர்வாக திறமையால் வெற்றி பெறச் செய்து பேரும் புகழும் பெறுவீர்கள். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தில் முருகன் அருள் புரிவதோடு உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருள்வாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.